நாங்க அணைக்கட்டு தெற்கு ஒன்றியம், நான் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் தொகுதி அணைக்கட்டு தெற்கு ஒன்றியம். சரி, நீங்க எவ்வளவு காலமா கட்சியில இருக்கீங்க? நான் ஒரு 15 வருஷமா இருக்கேண்ணா. எத்தனை ஆண்டு ஓட்டு போடுறீங்க? இது வரைக்கும் எத்தனை முறை ஓட்டு போடுறீங்க? நான் ஒரு 10 வருஷமா போட்டிருப்பேன். உங்களுக்கு யார் பிடிக்கும் அரசியல்ல? அரசியல நம்ம தளபதி தான். தளபதி தான் பிடிக்கும். தளபதி நம்ம சின்னவர் இளைஞரணி செயலாளர். உங்களுக்கு அவர் பிடிக்கும். எதனால மக்களுக்கு நல்ல சேவை செய்யறாரு, எல்லாருக்குமே இளைஞருக்கு நல்லா பண்றாரு. சரி, அதனால வரக்கூடிய தேர்தல்ல உங்க வாக்கு எப்படி இருக்கும்? பயங்கரமா இருக்கும் எங்களுது. எங்க தொகுதியே பயங்கரமா இருக்கும், தமிழ்நாடே பயங்கரமா இருக்கும். சரி, இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்ல வந்து இளைஞர்கள்லாம் யார் யாருக்கும் சிதறி போறாங்க. அது சும்மா ஓட்டில பசங்க அவெல்லாம் போறது. ரொம்ப நன்றி. வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு. எந்த இடத்து வரீங்க? ஆம்பூர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர். சரி, நீங்க உங்களுக்கு தேர்தல்ல ஓட்டு போட்டுருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி போட்டுருக்கீங்க. வருங்காலத்துல இப்போ வரக்கூடிய 2026 தேர்தல்ல நீங்க யாருக்கு ஓட்டு போடலாம்? திமுக. எதனால திமுக ஓட்டு போடலாம்? அதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய பலன் வந்து பாத்தீங்கன்னா எங்க கிராமத்திற்கு வந்திருக்கு. ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க, தார் ரோடு கொடுத்துருக்காங்க, வீடு வசதி நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த மகளிர் உரிமை தொகை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாசம் ஒரு 1000 ரூபாய் கிடைக்குது. அதனால ஒரு பையனும் வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல இருக்கிறவங்க ஆடிறாங்க. என்னால முடியலன்னா கூட அந்த உதவி தொகை வந்து பாத்தீங்கன்னா எடுத்து அவங்க வீட்டுக்கோசரம் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதனால நிறைய இப்போ ஒரு சில ட்ரெண்டிங்ல இது பண்றாங்க, திமுக இல்ல எதிர்க்கு இளைஞர்கள் ஓட்டு எல்லாம் வேற கட்சிக்கு சொல்றாங்க. நீங்க எப்படி நினைக்கிறீங்க? நாமளும் இளைஞர் தான். நான் அப்ப இருந்தே வந்து பாத்தீங்கன்னா திமுக ரசிகர். அதனால வந்து பாத்தீங்கன்னா திமுக தொண்டரா நான் வந்து பாத்தீங்கன்னா திமுக தான் நான் பண்ணுவேன். இப்போ வந்திருக்கிறவங்க வேணா சொல்லலாம், செய்யலாம். அவங்க புதுசா வராங்க, இது பண்ணா ட்ரை பண்ணட்டும். ஆனா எங்களுடைய ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா திமுக தான். ஊர்ல பெரும்பான்மையான இளைஞர்கள் யாருக்கு வாக்கு விரும்புறாங்க? திமுக. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் அணைக்கட்டு வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தெற்கு ஒன்றியத்திலிருந்து வந்திருக்கோம். இந்த இளைஞர் மாநாடு வந்தது எங்களுக்கு மிகவும் பிரயோஜனமானது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் நம்ம தலைவர் சொன்ன வழியில திராவிட நட்சத்திரங்களா பிரதிபலிப்போம். நன்றி. நீங்க எவ்வளவு காலமா எலெக்ஷன்ல ஓட்டு போடுறீங்க? நான் 2002ல இருந்து போறேன். யாருக்கு ஓட்டு போடுறீங்க? உதயசூரியனுக்கு போடுறீங்க. எதனால நீங்க உதயசூரியனுக்கு ஓட்டு போடுறீங்க? எனக்கு எங்க அப்பா காலத்துல இருந்து உதயசூரியன். வரக்கூடிய காலத்துல நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? உதயசூரியன் தான் உங்களுக்கு இந்த ஆட்சி பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. உங்களுக்கு மக்களுக்கு சேவையான திட்டம் எல்லாம் வந்து சேருங்களா? நல்லா செய்யறாங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் குரோம்பேட்ல இருந்து மாவட்டம் குரோம்பேட்ல இருந்து வந்திருக்கோம். முன்னாடி ஓட்டு போட்டிருக்கீங்களா? போட்டிருக்கோம். எவ்வளவு நாளா ஓட்டு போட்டிருக்கீங்க? நான் 3 வாட்டி போட்டிருக்கோம். சரி, வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய வாக்குலாம் யாருக்கு? டிஎம்கேக்கு தான். ஏன் உங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பிடிக்கும்? அவங்க எல்லாம் நல்லா செய்யறாங்க, அதனால நாங்க ரொம்ப பிடிச்சி இது பண்றோம். புதுசா வந்திருக்கிற ஒரு கட்சியில இருந்து தலைவர் அவர் வந்து புதுசா வந்திருக்காரு. இப்போ அவர் கட்சியை சரிங்களா, நிறைய சாதனை பண்ணிக்கிறாரு. எல்லாத்துலயும் 2026ல நம்மளுடைய உங்களுடைய வாக்கு எல்லாமே திருப்பத்தூர் மாவட்டம். சரி, நீங்க உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டிருக்கீங்களா? ஓட்டு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் போட போறீங்க. யாருக்கு போடலாம்னு இருக்கீங்க? வருகிற 26 திமுக. ஏன் அந்த திராவிட முன்னேற்ற கழகம் பிடிக்குது இப்படின்னு பாத்தீங்கன்னா படிக்கிறதுக்கு காசு உதவி பண்றாங்க வீட்டுல. சரி, கல்விக்கு உதவி பண்றாங்க. அப்போ புதுசா வந்திருக்கிறவரு இப்போ அடுத்த வாட்டி வருவாருன்னு சொல்றாங்க. உங்களுடைய வாக்கு திமுக. சென்னை மேற்கு மாவட்டம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் உங்க வாக்கு அண்ணன் உதயநிதிக்கு தான். எதனால உங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம்? எல்லா திட்டங்களும் நல்லா செய்யற, மக்களுக்கு எல்லாமே இயல்பா வந்து கிடைக்குது. எல்லா திட்டங்களும் வருது போது. அவங்களுக்கான மக்களுக்கான தேவைகளை வந்து நிறைவேற்றுற தலைவராக எங்க தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களே சொல்றோம். உங்களுடைய வாக்குகள்லாம் 26ல யாருக்கு? திமுக தான். காஞ்சிபுரம் மாவட்டத்துல. முன்னாடி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய வாக்குலாம் யாருக்கா? எல்லாம் தளபதி தான். இப்ப இருக்கிற ஆட்சி சிறப்பா இருக்கு நினைக்கிறீங்க? இளைஞருடைய ஆட்சியும் சரி, நம்ம தளபதியுடைய ஆட்சி வந்து பயங்கரமா இருக்கு. அதுவும் அந்த இளைஞர் மக்கள்ல வந்து பெரிய வந்து எப்படி சொல்ற எழுச்சியே வந்து உண்டாக்கிருக்கு. இப்போ இந்த கூட்டத்துக்கு இந்த மாதிரி ஒரு மாநாட்டுக்கெல்லாம் நீங்களா விருப்பப்பட்டு வந்தீங்கன்னா யாருன்னா இது எல்லாமே எங்களுடைய இண்டிவிஜுவல் தான் வந்து. அப்ப வருகின்ற 26லயும் யாருடைய ஆட்சி? தளபதி ஆட்சி தான். பேர் ஆகாஷ். நான் சென்னையில இருந்து வந்திருக்கேன். சென்னையில எங்கன்னு பார்த்தோன்னா விருங்கப்பாக்கம். நான் ஏவிஎம்இ பிரபாகர் ராஜா அவர் தலைமையில நாங்கள் வந்திருக்கோம். இளைஞரணி சார்பாக வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்கள மாதிரிலாம் நம்ம கலாய்க்கிறது அப்பெல்லாம் இல்லை. நம்ம ஜனங்கள்னா செய்வோம். 10 வருஷம் நம்ம தான் வருவோம். நான் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்துல இருந்து வந்திருக்கேன். நாரையூர் கிராமத்துல இருந்து வந்திருக்கேன்.
முன்னாடி வாக்களிச்சிருக்கீங்களா நீங்க? ஆமா, நம்ம பரம்பரையாவே நம்ம டிஎம்கே தான். சரி, வருகின்ற 26ல உங்களுடைய வாக்குலாம் யாருக்கா இருக்கும்? டிஎம்கே தான். டிஎம்கே. ஏன் திமுகவினுடைய ஆட்சி இப்ப பாதுகாப்பா இருக்கா, நல்லா இருக்கா இப்போ இருக்கிற ஆட்சி? கண்டிப்பா நல்லா தான் இருக்கு. 26ல 26ல கண்டிப்பா மறுபடியும் டிஎம்கே தான் வரும். அதுவும் 200 தொகுதிக்கு மேல கைப்பற்றும். உங்க தொகுதியெல்லாம் எப்படி இருக்கு? எங்க தொகுதி நல்லா இருக்கு. நம்ம தொகுதி வந்து பிச்சாண்டி அவர் தான். மறுபடியும் வருவார். உங்களோட இளைஞர்களுடைய வாக்குலாம் 2026ல திமுக க்கு. தளபதி கண்டிப்பா திமுக. சஞ்சய்குமார் தான். எந்த மாவட்டத்துல இருந்து வரீங்க? காஞ்சிபுரம் மாவட்டம் வடக்கு ஒன்றியம். சரி, இதுக்கு முன்னாடி வாக்களிச்சிருக்கீங்களா? அவளுக்கு அழிச்சிருக்கேன். யாருக்கு வாக்களிச்சீங்க? திமுக தான். சரி, வருகின்ற 26ல உங்களுடைய வாக்குலாம் யாருக்கா இருக்கு? என்னோட வாக்கு திமுக மட்டும்தான். ஏன் திமுக வாக்களிக்க நினைக்கிறீங்க? திமுகவில் மட்டும்தான் தமிழ்நாட்டு ஆளக்கூடிய திராணி இருக்குது. மற்ற எந்த நடிகராலையும் புது வேற கட்சினாலும் திமுக தமிழ்நாட்டை ஆள முடியாது. இப்ப இருக்கிற ஆட்சி வந்து பாதுகாப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். பாதுகாப்பான ஆச்சு, நல்ல ஆச்சுண்ணா. நல்லாட்சி. நல்லாட்சி. இந்த நல்லாட்சி தொடருமா 26ல? கண்டிப்பா தொடர வைப்போம். சரி, இந்த திமுக ஆட்சியில இந்த திட்டங்கள்லாம் அறிவிக்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் உங்களுடைய எல்லாருக்குமே பயனடைஞ்சா எளிமையா சேர்ந்திருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் பயனடைஞ்சிருக்கு, எங்க வீட்டாருக்கும் பயனடைகிறாங்க. சரி, அதனால திமுகவினுடைய ஆட்சி 2026 கண்டிப்பா தொடரும் சார். வாக்கலாம் திமுக மட்டும்தான். இப்ப புதுசா ஒரு நடிகர் வந்திருக்காரு, அவர் வந்து நிறைய வாய்ப்பு கிரியேட் பண்றதா சொல்றாங்க. நடிகர் கூட்டம் கூடலாம். நடிகருக்கான கூட்டம் அது வந்து மக்களுக்கான கூட்டம் கிடையாது. அப்ப உங்களுடைய வாக்குலாம் என்னோட வாக்கு எல்லாம் திமுக மட்டும்தான்.